சாயந்தர வேலைக்காண்டி நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. தப்பனே எங்களை ஒரு சிறு கூட்டமாக ஏற்படுத்தினதுக்காண்டி துதிக்கிறோம். தப்பனை உமது நாமத்தினாலே எங்கே ஒருவர் ஒன்று கூறுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்ற பாகத்தத்தை தாண்டி அதுக்காண்டி நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரையும் உமது பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் எங்களோட கூட இன்னும் வருகிறதுக்கு ஆண்டவரே தடப்பட்டு இருக்கிறவர்களை ஆண்டவரே இந்த காலநிலை மாற்றத்தினால் ஆண்டவரே தடங்களை ஏற்படுத்தி ஆண்டவரே உமது பலத்தினால் சகல பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து கூட்டி வந்து சேர்க்க வேணுமா கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்தில் பாடல்களை பாடுகிற பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் கூட இருந்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. வசனத்தை கொண்டு வர சகோதரனோட நீர் கூட இருக்கும் ஆண்டவரே. சிலுவையின் பின்னால் மறைத்து ஆண்டவரே நீர் எங்களோட பேச வேணுமா கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பலி கொடுப்பதை பார்க்கிலும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது மேலானதென்ற பிரகாரமா ஆண்டவரே உமது வார்த்தையின்படி கேட்டு ஆண்டவரே நாங்கள் பலப்பட்டு போறதுக்கு ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா கேட்கிறோம். வந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வெறுமையா போகாதபடி ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டுமா எல்லாம் வல்ல இயேசுவின் மூலம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல வல்லவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறதுக்கு எந்த விதமான காரியமும் நம்மை தடை செய்யாது. Nothing will stop us worshiping God. Amen. Bible says 2 or 3 gathered in my name, my presence shall be there. So whether snow or cold or anything may be, nothing can hinder us. We are going to worship God here. Amen. Hallelujah. ஆண்டவர் ஒரு பெருங்கூட்டம் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லவில்லை. 2 இல்ல 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கும் போது உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நம் மத்தியில் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை பிசாஸ் பார்த்திருப்பான், இந்த குளிர் பனியில் இந்த கூட்டம் நடக்குமா, இந்த சபை நடக்குமா என்று பார்த்து கொண்டு இருப்பான். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆராதனை நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தரை வாய்களை திறந்து சற்று நேரம் துதிப்போமாக. கர்த்தர் துதிகளின் மத்தியில வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory 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 to God in the mighty name of Jesus. Oh hallelujah hallelujah hallelujah. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை 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 மகிமை. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah. ஓரி பாபா புகா பாபா தூரபாலா பரபாலா பரபா. ஓ ஷிக்கரபாலா தீரபாலா ஷந்துலிலிபினி கரபாலரபா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளைக்காக மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கத்துக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. Glory 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 glory. ஓரிபா சுக்கரபல தூரபல பரபலபா கூரபல தூரல சந்தல லிபரக்கர தூரலபா. ஹalleluya. நன்றி இயேசப்பா. உம்மை துதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே வாரும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இறங்குவீராக. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. உம்முடைய துதிக்காக நன்றி. ஸ்தோத்திரத்துக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. Praise you Father. Glory to God. Hallelujah. Praise the Lord. Shall we all stand? Water you turned into wine. Open the eyes of the blind. There's no one like you. None like you. Into the darkness you shine. Out of the ashes we rise. There's no one like you. None like you. Water is turned into wine. Open the eyes of the blind. There's no one like
darkness you shine. Out of the ashes we rise. There's no one like you, none like you. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. And if a God is for us, then who could ever stop us? And if a God is with us, then what could stand against? And if a God is for us, then who could ever stop us? And if a God is with us, then what could stand against? Then what could stand against? Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. Our God is greater, our God is stronger. God, you are higher than any other. Our God is healer, awesome in power. Our God, our God. And if a God is for us, then who could ever stop us? And if a God is with us, then what could stand against? And if a God is for us, then who could ever stop us? And if a God is with us, then what could stand against? Then what could stand against? Then what could stand against? Yeah, the next song is called God I Look to, I Won't Be Overwhelmed. Give me the vision and give me the wisdom. See, whatever you want to do in this world, we need a vision and the wisdom which comes from the Lord. Book of Proverbs says, fear of the Lord is the beginning of all the wisdom and understanding. It is not the fear of the man, but fear of the Lord. Because to deal in this world, in this kind of economy that we are in, with the circumstances and the situations that we are in, we surely need the wisdom of the Lord. Because without wisdom, we are all going to perish. And we always look up to the wisdom, to the God for the wisdom. In the book of Psalms 121, he says, where does my help comes from? My help comes from the Lord, who is on the mountains, who is the creator of the heaven and the earth. So as we look up to the God, the wisdom comes from the above. We can't look at the plains, we can't look at the people, we can't look below, but look up to the Lord, from where the wisdom and the knowledge comes. And that comes only by the fearing the Lord, because fear of the Lord is beginning of all the wisdom and the knowledge and the understanding. Yeah? Lord, I look to you. I won't be overwhelmed. Give me vision to see things like you do. God, I look to you. Your way my help comes from. Give me wisdom to know just what to do. Yeah. God, I look to you. I won't be overwhelmed. Give me vision to see things like you do. God, I look to you. Your way my help comes from. Give me wisdom to know just what to do. Yeah. I will love you, Lord, my shield. I will love you, Lord, my strength. I will love you, Lord, my rock.
strength to see things like you do. God, I look to you. You're where my help comes from. Give me wisdom to know just what to do. Yeah, I will love you, Lord, my shield. I will love you, Lord, my strength. I will love you, Lord, my rock. Forever all my days, I will love you, Lord. Hallelujah, God reigns. Hallelujah, God reigns. Hallelujah, God reigns. Forever all my days. Hallelujah. Hallelujah, Jesus reigns. Hallelujah, Jesus reigns. Hallelujah, Jesus reigns. Forever all my days. Hallelujah. முறையாக உயர்த்தி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம் என்ற பாடலை பாடுவோம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டா துக்கம் சந்தோஷமாய் மாறும், கண்ணீர்கள் ஆனந்த கண்ணீராய் மாறும். ஆண்டவர் மாற்றக்கூடியவர். ஹல்லேலூயா. இந்த வேளையில இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்ற பாடலை நான் பாடுவோம். எல்லாத்துக்கும் தெரிந்தவர் பழைய பாடல்கள். ஐயால் எல்லாரும் குளிர்ல அப்படியே உட்காராதீங்க, கரங்களை தட்டி தெரிஞ்ச பாடல் தான் பாடுவோமாக. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரை உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே.
கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஆமென் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ஆமென் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே thank you jesus hallelujah பிசாசு நம்மளுக்கு துக்கத்தையும் கண்ணீரையும் வியாதி என்ற விதைகளெல்லாம் விதைக்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் ஹalleluya இந்த வேளையில் இந்த பாடலை பாடுவோமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் விசுவாசத்தோட பாடலாம் என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை ஆமென் பாடலை பாடும்போது உணரணும் என் இயேசு என் வாழ்க்கையில வரும்போது என் இயேசு என்னுடைய எதிர்காலத்தை தொடும்போது என் கண்ணீர் மாறிவிடும் என் துக்கம் மாறிவிடும் என்று பாடலாம் thank you jesus தெரிந்த பாடல்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகனே கலங்காதே மகனே கலங்காதே மகனே என் இயேசு கைவிட மாட்டார் என் இயேசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பார் கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே நீ காண்பார் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் இயேசு கைவிட மாட்டான் என் இயேசு கைவிட மாட்டான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமென் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் உங்கள் துக்கம்
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தானிடம் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தானிடம் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அப்படியே கர்த்தரை துதித்த வண்ணமாய் ஜெப சிந்தனையில ஆவியானவரே இந்த பாடலை பாடலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, thank you Jesus, praise God, hallelujah.
Thank you Father. கர்த்தரை துதிப்போமாக. இந்த வேளையில் ஆவியானவரை வரவேற்போம். நம்ம சொல்லலாம் 2000 வருஷத்துக்கு முன் ஊற்றப்பட்ட ஆவியானவரே ஒரு முறையாக எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவீராக, எங்கள் குடும்பங்களில் அசைவாடுவீராக. ஆண்டவரே என் பிரயாசத்தில் அசைவாடுவீராக. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Praise God. Hallelujah. Thank you Holy Spirit. Glory to God in Jesus name. Thank you Lord. Hallelujah. துதிப்போம் துதிப்போம் வாய்களை திறந்து. இந்த வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை விரைவாய் திற, அப்போது நான் நிரப்புவேன். என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்போது நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உண்மையான ஜீவ வார்த்தை. இந்த வேளையில ஆண்டவரை வரவேற்போம். ஆவியானவரே இந்த பாடலை பாடலாம். Thank you Jesus. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். அன்பின் ஆவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஆத்ம தாகம் தீர்க்க வாரும். ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. வெல்கம் யூ லார்ட். ஆத்ம தாகம் இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு உள்ளத்தை நீ நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஏப்பவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களால், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்புமே, என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து சொல்லிக்க. ஆவியின் வரங்களினால்
ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, yes Lord, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Hallelujah. Thank you, Jesus. Praise you, Spirit. Hallelujah. வாயை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. Thank you, Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's worship God. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus. அமர்வமாக இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிற ஒரு நேரமா இருக்கிறது. ஆமென். Hallelujah. Whenever we have a test, it means we are going to have a testimony. Amen. Whenever we have a test, we will have a testimony. Whenever we have a battle, it means we are heading forth for the victory. Hallelujah. So without test, there is no testimony. Without battles, there is no victory. Hallelujah. ஆகையால் சோதனைக்கு பின்பு தான் சாட்சிகள் வரும், போராட்டத்துக்கு பின்பு தான் வெற்றிகள் வரும். ஆகையால் இந்த வேளையில் நம்ம மத்தியில் பெஞ்சமின் வந்து அவர் சாட்சியை கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை இந்த வேளையில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இதற்காக இந்த வேளையில் பெஞ்சமினை வரவேற்கிறேன். Praise the Lord. My name is Benjamin, and in couple of months together, because we came from a Hindu family, and we have been witchcraft, and we made a lot of black magic for our family members, and we lost our peace, joy, and comfort in our family, and there was always a problems in my house, and we were unable to come out of these problems. And like this, there was a time where we encountered the Lord Jesus Christ, and we have been completely set free. And the next comes, actually after that, we started a small project business with some other people from North India, and we invested a great amount of money, actually, and it was been done by my father. He took the initiative of investing a money like terms of lakhs, and
It was money taken by from some of my friends and some family friends, and they were really close to us. And he invested the money in those projects, and and the North Indians, those who took our money, and they just took the money and they just stopped doing our work. And they switched off their cell phone. We are unable to track them. And it was a very tough time. I was going through a series of brokenness, and I was looking for a solution. And all I know is, I think, well, just now Pastor was telling, unless and until you get being tested, so you don't have a testimony. So I was looking for this, the New Year testimony. I want to share a new testimony in a new year. So I was looking, Lord, how do I get this money out of these people? These people, we don't know. We don't have any track of these people. We sent a couple of emails, very strong emails, SMS. We tried to find out going to their places. We couldn't get hold of these people. I thought we were going to lost a lot of lakhs of rupees. And also, there was a time where actually we supposed to be get hold of the bank people, and it was a very tough time. They came to our house for auction. They said, we want to take this house. We don't have any chance. You have to lose the house and you have to leave this Bangalore place. But my father and my mom was completely terribly shook, and they thought we are going to lose this house. But somehow, for that moment, for that instance, someone came and he said he's going to help us. He paid that minimum term of interest, and they waived off our house from the house. And today I was just thinking about those things. Lord, you have been done so much of things. The God who has given the salvation, He never destroys you. And it was the word was keep popping up, and I was just wondering what shall I do next, because I also earn a very meager money, meager salary I get in high commission. But I don't think so, Lord, I can pay back such a big amount to the people. How do I owe back so much of big money? It's in terms of lakhs. I don't even know how to give it back. And today, just evening, before I come to the church, I called up my family member. I spoke to my father. He said, we invested lakhs of rupees, and and the people, those who took our project, and they're supposed to pay us back, they paid double the money. And it was coming back 1,000 folds. What we sowed, only few, and we got 1,000 folds back. I was really so happy. In my family, they were really happy. They were saying, see, once upon a time we were debtors, and now we are all millionaires. We can't just believe in our own eyes. I'm so glad, because the word of God says, your eyes will be radiant, your heart shall be thrilled, because the abundance of the sea shall turn unto you. It says in Isaiah chapter 60 verses 5. Just claiming this word, I just felt the release in this word. And today it was a great news. It was really shocked me actually. It was a great surprise for me, and also a current shock for me. So I'm really glad actually. Thank you, Lord Jesus. Hallelujah. Praise the Lord. So snow cannot stop us. Amen.